சின்ன சின்ன கூடிய ஒரு மனிதரிடத்திலிருந்து பெரிய 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 பொருட்கள் விற்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய எடுக்கக்கூடிய என்று நிறைய நபர்களை நாம் பார்க்கின்றோம். எல்லாம் ஏமாற்றுதலாய் இருந்து கொண்டிருக்கிறது. பாலை எடுத்துக்கொண்டால் அதிலே கலப்படங்கள், உணவு தானிய வகைகளை எடுத்துக்கொண்டால் அதிலே கலப்படங்கள், ஏமாற்றுதல்கள், பொருட்களில் ஏமாற்றுதல், இப்படியாக நிறைய வகை வகையான ஏமாற்றம். இன்று ஆன்லைன் வந்ததற்கு பிறகு ஒரு பொருள் ஆர்டர் செய்கிறார், ஆனால் இதைத்தான் நீங்கள் ஆர்டர் செய்தீர்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டு செல்வது, அல்லது அவன் கொடுத்த பொருள், ஆர்டர் கொடுத்த பொருள் இதுவாகத்தான் இருக்கிறது, இருந்தாலும் வேறு ஒரு பொருளை கொடுத்து விட்டு அங்கிருந்து தப்பி ஓடி விடுவது, இப்படியான ஏமாற்றுதல்கள் நிறைய இன்று உலகத்திலே பல்கி பெருகிவிட்டது. இப்படி எல்லா துறைகளிலும் ஏமாற்றக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏமாற்றுதலை பற்றிய எச்சரிக்கை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அலா சுப்ரத துஆமின் ஃபஅத்கல யதஹு ஃபீஹா ஃபனாலத் அஸாபிஅஹு பலலா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு குவியல்கள் குவிக்க வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தின் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார். அப்படி போகின்ற பொழுது அந்த உணவு குவியலின் மீது கையை வைத்து உள்ளே நுழைக்கிறார்கள். உள்ளே ஈரமாக இருக்கிறது, ஒரு பகுதி ஈரமாக இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஹாதா யா ஸாஹிபத் துஆம், உணவு விற்பனையாளரே இது என்ன என்பதாக கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், அஸாபத்துஹு ஸமாஉ யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மழை பொழிந்து விட்டது, அந்த மழையின் காரணமாக அதனுடைய ஓரப்பகுதிகள் எல்லாம் ஈரமாக ஆகிவிட்டது யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமிக யராஹு الناس, மக்கள் பார்வைப்படும்படி அதை மேலே நீங்கள் வைத்திருக்க வேண்டாமா? அதை கீழே நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, காய்ந்த பகுதி மேலே இருக்கிறதே, அந்த ஈர பகுதியை நீங்கள் மேலே வைத்திருந்தால் இது ஈரமான கோதுமை என்பதாக மக்கள் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் அல்லவா? மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஈரமானது, இது ஈரம் இல்லாதது என்று. அந்த அளவிற்கு உங்களுடைய வியாபார தன்மையில் வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் ஏமாற்றுவாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னால் இஸ்லாத்தை சார்ந்தவர் அல்ல, இஸ்லாத்தினுடைய தன்மை அல்ல என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள், சஹாபிகளை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம்.